வணக்கம். சென்னை ஸ்டடி சென்டர் திருவண்ணாமலையிலிருந்து சரவணகுமார். நாங்களே ஒளி நீங்களே சிலை. இன்னைக்கு சண்டே 27/2/2022 ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ மற்றும் விளக்கங்கள், சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொது அறிவு, ஜெனரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ், அதற்கான விடை மற்றும் விளக்கங்கள். சரி, கொஸ்டின் நம்பர் 100. காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1976. சரிங்களா? அப்போ இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா, சரிங்களா, 1954 முதல்ல வழங்கப்பட்டது. அதுலேருந்து இந்த ஆண்டுதோறும் வழங்குவாங்க. இப்போ காமராஜர் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2, 1975 பார்த்தீங்க அப்படின்னா இறக்குறாரு. அதுக்கு அடுத்த ஆண்டு 1976 இவருக்கு வழங்கப்படுது. சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 101. முதலில் நிலையை கடந்து செல்லுதல் என்னும் FPTP உரை முதலில் எங்கு காணப்பட்டது? Where was the text first crossing stage FPTP first found? இது என்ன ஆன்சர் அப்படின்னா இங்கிலாந்து. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 102. அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் முறை. Which of the following is a pattern found in the countries where there are no political parties or very weak parties? So ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தொகுதி வாக்கு முறை. அடுத்து 103. இரு சுற்று முறை கீழ்காணும் எந்த நாட்டின் பயன்பாட்டில் இல்லை? சரிங்களா? அப்போ which country don't have the circuit method? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா லாவோஸ். ஸோ அங்கே தான் இல்லை. எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான், ஈரான் மற்றும் வியட்நாம். இதற்கு கொஸ்டின் நம்பர் 104 பொறுத்துக. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ. சரிங்களா? அப்போ தொகுதி வாக்கு அது எங்க அப்படின்னா குவைத். அடுத்து கட்சி தொகுதி வாக்கு சிங்கப்பூர். அடுத்து மாற்று வாக்கு ஆஸ்திரேலியா. இரு சுற்று முறை ஈரான். அடுத்து 105. கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? Which of the following statement is are correct? Statement 1. கூற்று 1. ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமதிப்பு என்பது மக்களாட்சியின் தேர்தல் இயல்புகளில் ஒன்றாகும். Equality for every vote is one of the characteristics of a democratic election. அடுத்து கூற்று 2. ஒவ்வொரு மாநிலமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை கொண்டுள்ளது. Each state has a certain number of blocks. அடுத்து கூற்று 3. மக்களவையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உறுப்பினர்கள் உள்ளனர். அப்போ ஸ்டேட்மெண்ட் 3. All the states have equal members in the Lok Sabha. ஸோ இதில் எது தவறு அப்படின்னா மக்களவையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்றது அதுதான் தவறு. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வேரி ஆகும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ. அப்போ 1வது கூற்று 2வது கூற்று மட்டும் சரி. அடுத்து 106. Which of the following is a wrong pair or incorrect pair? இது தவறான இணை. சரிங்களா? இதுல என்ன தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் பி, பி ஃபார் பாம்பே. என்னன்னா செகண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா 1963. சரிங்களா? ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 1960 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறானது. அடுத்து 107. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? அப்போ by which constitutional amendment was the voting age of Indian citizens reduced from 21 to 18? ஸோ அதுக்கான சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 61st amendment 61வது சட்ட திருத்தம் 1988. இது எப்போ நடைமுறைக்கு வச்சுன்னா 89. அப்போ யார் இந்தியாவோட பிரதமர் அப்படின்னா ராஜீவ் காந்தி. அப்போ ராஜீவ் காந்தி பிரதமர் அந்த காலகட்டத்தில் தான் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. அடுத்து 108. இந்திரஜித் குப்தா குழு தேர்தல் நிதி உதவியாக மத்திய அரசின் சார்பாக எத்தனை கோடி ரூபாயை செலவிட பரிந்துரை செய்தது? How many crores of rupees did the Indrajit Gupta committee recommend to spend on behalf of the central government as election financial assistance? எவ்வளோ அப்படின்னா எலக்ட்ரல் ரிஃபார்ம் சம்பந்தப்பட்ட கமிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி எவ்வளோ தரணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பி ஃபார் பாம்பே, 600 கோடி ரூபாய். அடுத்து 109. ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை 17வது படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் என்று கூறும் தேர்தல் நடத்தை விதிமுறை பிரிவு எது? Which of the
which of this section of Code of Conduct for Elections states that a voter can cast a negative vote after registering his voter serial number on Form 17? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பாம்பே. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49 ஓ. இதனடுத்து 110 நோட்டா பொத்தானை மின்னணு வாக்குப்பதிவு இயங்குதல் வைக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு ஆணையிட்டது? In which year did the Supreme Court order the Election Commission to place the nota button in the EVM electoral voting machine? அப்போ நோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ். அப்போ நம்ம யாருக்கு வாக்களிக்க விரும்பல அப்படின்னா அதுதான் நோட்டா. மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி. அப்போ செப்டம்பர் 2013 ஆண்டு. இதனடுத்து 111 அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது கிடைப்பது அதாவது வழங்குவது என்ன அப்படின்னா when acids are dissolved in water we get என்ன ஆன்சர் அப்படின்னா டி H அயன்ஸ். H அயனிகள் அதுவும் H3O+ அயன்கள் இது ரெண்டுமே நமக்கு வந்து கிடைக்குது. இதனடுத்து 112 இயற்கையில் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் acids found in fruits and vegetables in nature என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கரிம அமிலங்கள். இதனடுத்து 113 வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதனடுத்து 114 அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள்? ஸோ அல்கலி இஸ் சால்யுபிள் இன் விச் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வாட்டர் நீர். அடுத்து 115 உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது which of the following is used to preserve food items? ஆப்ஷன் சி அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் அமிலம். இதனடுத்து 116 எறும்பு கடிக்கும் போது அல்லது தேனி கொட்டும் போது நம் உடலில் என்ன செலுத்தப்படுகிறது? அப்போ என்ன வகை அமிலம்? ஆசிட் that is injected into our body when ant bites or stings a bee. அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஃபார்மிக் ஆசிட். இதனடுத்து 117 ஃபினாப்தலின் இது ஒரு என்ன வகை நிறங்காட்டி? ஃபினாப்தலின் இஸ் a pigment என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் செயற்கை. அப்போ ஆப்ஷன் பி. இதனடுத்து 118 லிட்மஸ் என்பது எதிலிருந்து பெறப்படும் இயற்கையான நிறங்காட்டி? லிட்மஸ் இஸ் a natural pigment extracted from lichens அல்லது lichen. அப்போ ஆப்ஷன் ஏ. இதனடுத்து 119 வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கலவை எதுவாக பயன்படுத்தப்படுகிறது? அலுமினியம் and magnesium hydroxide are used as a mixture to neutralize the acidity in the stomach. So option D அமில நீக்கி. இதனடுத்து 120 உயிரினங்களின் செல்களின் அடிப்படையாக உள்ளது dash is based on the cells of organism என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நியூக்ளிக் அமிலம் நியூக்ளிக் ஆசிட். இதனடுத்து 121 கூற்று காரணம் அசசன் ரீசன். சரிங்களா? அப்போ கூற்று எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எனி நேஷன். காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்கள் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். இன்வெஸ்டிங் இன் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர் வில் ரிசல்ட் இன் கிரேட்டர் பெனிஃபிட்ஸ் இன் their future. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அசசன் ரீசன் கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம். இதனடுத்து 122 மனிதவள மேம்பாடு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை? which of the following dimension is not taken into account in human resource development index? அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாலினம் ஜெண்டர். அப்போ என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஹெல்த் உடல்நலம் எஜுகேஷன் கல்வி வருமானம் இன்கம் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஜெண்டர் அது வந்து எடுத்துக்கிறது இல்லை. இதனடுத்து 123 தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. These are considered as true estimates of national income. அப்போ தேசிய வருமானத்தோட உண்மையான மதிப்பீடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நிகர தேசிய உற்பத்தி அல்லது நிகர நாட்டு உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதனடுத்து 124 இதை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். ஸோ we also call per capita income.
ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ. அப்போ ஏ என்ன அப்படின்னா சராசரி. அப்போ ஆவரேஜ் இன்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலா வருமானம். அடுத்து 125 G8 நாடுகளின் கூட்டமைப்பில் இல்லாத ஒரு நாடு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் இருக்கு, கனடா இருக்கு, ரஷ்யா இருக்கு. டி ஆன்சர் இந்தியா. அப்போ இந்தியா வந்து G8ல, அந்த G7+1 அந்த G8ல இந்தியா மெம்பர் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து டெல்லி. 126 பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் பொருந்தாதது எது? அப்போ நமக்கு தெரியும் மொத்தம் 3 துறைகள் என்னென்ன அப்படின்னா முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா டி, எதுவும் இல்லை, நன். அடுத்து 127 தொழிலாளர்களை பணியமர்த்துவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள். Those who employ workers and pay them for their work. என்ன அப்படின்னா முதலாளி. அடுத்து 128 எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? more persons employed in this field. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். அடுத்து 129 129 பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? அப்போ ஆப்ஷன் சி நிறுவனங்களின் உரிமை. அப்போ ஓனர்ஷிப் அடிப்படையில் அது கவர்மெண்டா பிரைவேட்டான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? அடுத்து 130 கூற்று காரணம். கூற்று ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டில் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். தி எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் unregulated sector is in house production activity and small business doing. காரணம் இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. low wages and jobs are not paid regularly here. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம். அடுத்து 131 பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா PMKSY என்பது எந்த அமைச்சரவை துறையால் நிர்வகிக்கப்படுகிறது? அப்போ டி ஃபுட் ப்ராசஸிங், உணவு துறையால். சரிங்களா? அடுத்து 132 இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் நிலையம் எந்த நகரத்தில் நிறுவப்பட உள்ளது? which city will get India's first bullet train station? எங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சூரத், குஜராத். அடுத்து 133 in 2020 highest number of suicides among the unemployed was reported from 2020. வேலையில்லா நபர்கள் மத்தியில் அதிக எண்ணிக்கையிலான தற்கொலைகள் பதிவாகியுள்ள மாநிலம் ஆப்ஷன் சி கர்நாடகா. 134 2021 ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் புலிகள் இறப்பதாக பதிவாகியுள்ளன? அப்போ which state recorded the highest tiger deaths in 2021? அப்படின்னா மத்திய பிரதேஷ். அப்போ மத்திய பிரதேஷ் இன்னொரு பேர் என்னது அப்படின்னா டைகர் ஸ்டேட் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 135 a book titled அட்டல் பிகாரி வாஜ்பேயி. அப்போ அட்டல் பிகாரி வாஜ்பாய் என்ற புத்தகத்தை எழுதியவர் சகாரிகா கோஷ். ஆப்ஷன் டி அதான் ஆன்சர். அடுத்து 136 மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் ஐசோடோப்பு. which isotope is used to determine the amount of water in the human body? option C 1H3. அடுத்து 137 உணவை ஆக்சிஜனேற்றத்திலிருந்து தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்று. one that is powerful enough to prevent food from oxidizing. அப்போ ஆப்ஷன் சி விட்டமின் சி. அடுத்து 138 சுதாவுக்கு தீ விபத்து ஏற்பட்டது, அவள் எந்தவித மருந்துகளை பயன்படுத்த வேண்டும்? சுதா had a fire accident. what medication should she use? என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நியோஸ்போரின், பேசிட்ராசின், சில்வடன், ஆல் ஆஃப் த அபோவ். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா எல்லாமே. ஆப்ஷன் டி நியோஸ்போரின், பேசிட்ராசின், சில்வடன். அடுத்து 139 கைபேசியில் பயன்படுத்தப்படும் மின்கலங்களை மறுவூட்டம் ரீசார்ஜ் செய்ய வேண்டும். அதேபோல் நீங்கள் கை கடிகாரங்களில் பயன்படுத்தும் மின்கலங்களை மறுவூட்டம் செய்ய முடியுமா? ஆராய்ந்து பதில் கூறுக. The batteries used in the handset need to be recharged. Similarly, can you recharge the batteries used in watches? Explain and answer. C. இது என்ன ஆன்சர் அப்படின்னா பொதுவாக
முதன்மை மின்கலன்கள் மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. அடுத்து 140. ஒரு பயிர் நிலத்தில் மண்ணின் pH மதிப்பு 5. அங்கு என்ன வகையான உரங்கள் பயன்படுத்த வேண்டும்? The pH value of the soil in a cropland is 5. What kind of fertilizer should be used there? So இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுண்ணாம்பு சத்து. சரி, அடுத்து 141. ஃபாத்தோம்ஸ். ஃபாத்தோம்கள் என்பது எதை அளவிடக்கூடிய ஒரு அமைப்பு? எதை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல்? ஆப்ஷன் டி கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு தான் என்ன அப்படின்னா ஃபாத்தோம்ஸ். அடுத்து 142. 2013 கடல் சட்டத்தின் மீதான மாநாடு நடைபெற்ற போது பெரும்பாலான நாடுகளின் கடல் எல்லை என்பது அவற்றின் கடற்கரையிலிருந்து டேஷ் கடல் மைல் தொலைவில் கணக்கிடப்படுகிறது. When the conference on maritime law was held in 2013, the maritime boundary of most of the countries was calculated as nautical miles from their shores. Option C 12 nautical miles, 12 nautical mile. அடுத்து 143. டேஷ் நீரோட்டம் குரோஷியா நீரோட்டத்துடன் இணைவதால் ஹொக்கைடோ தீவில் அதிக பனிமூட்டத்தை உருவாக்குவதுடன் கடல் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது. டேஷ் கரண்ட் which joins the Croatia current creates heavy snowfall on the island of Hokkaido and hinders maritime traffic. அப்போ எந்த நீரோட்டம் வந்து இணைவதனால அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒயாஷியோ நீரோட்டம். அப்போ அது ஒரு குளிர் நீரோட்டம். அப்போ என்னது கோல்டு ஓஷன் கரண்ட். சரிங்களா? அடுத்து 144. உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு த கிரேட் பேரியர் ரீஃப். சரிங்களா? அப்போ உலகத்திலே மிகப்பெரிய பவளப்பாறை அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா. The Great Barrier Reef is the longest coral reef in the world. The reef is unique and contains islands and kilometers. So என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி. அப்போ 2900 900 islands and 2000 kilometers long. Then 145. கடல்சார் அம்சங்கள் மற்றும் பெருங்கடல் பொறியியல் கடல் அகழாய்வு போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ள ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்கிறது. Which body conducts research and studies to learn about maritime features, ocean engineering, marine excavation. ஸோ இப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா சி NIO அப்படின்னு என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி கோவா. அடுத்து 146. சூஸ் தி இன்கரெக்ட். தவறானவற்றை தேர்வு செய்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இது அவுரங்கசீப் காலத்தில் 1670ஆம் ஆண்டு ஃபுட்பால் ஷகாஜனா என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது. 147. சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வுக்கான லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. It provides free legal aid to the vulnerable sections of the community and arranges lok adalat to find the conciliatory solutions to the problems. அப்போ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. 148. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளை திறமைமிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும். There can be no difference of opinion in the system as to whether our judiciary should be independent of the administration and at the same time efficient. And the question is how these two motives can be safeguarded. இந்த கூற்றை கூறியது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர். 149. கூற்று காரணம். கூற்று சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் அப்போ மொஃபோசில் திவானி அதாலத், குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் மொஃபோசில் ஃபௌஜ்தாரி அதாலத் வாரணாசியில் ஏற்படுத்தினார்.
Varanasi established the Mofussil Diwani Adalat to settle civil cases and the Mofussil Fawzari Adalat to adjudicate criminal cases. காரணம், மேற்கண்ட நீதிமன்றங்களில் மேல்முறையீட்டை விசாரிக்க சாதர் திவானி அதாலத் குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் சாதர் நிசாமத் அதாலத் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவை இருந்தன. ரீசன், சாதர் திவானி அதாலத் சிவில் கோர்ட் ஆஃப் அப்பீல் அண்ட் சாதர் நிசாமத் அதாலத் கிரிமினல் கோர்ட் ஆஃப் அப்பீல் were present to hear the appeal of the above courts. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம். 150 தொழில்நுட்ப இயங்குதளமான தொலைதூர சட்ட இணையவழியின் பொதுவான சேவை சட்ட மையத்தில் காணொலி கலந்துரையாடல் மூலம் வழக்கறிஞரிடமிருந்து மக்கள் சட்ட ஆலோசனைகளை பெறலாம். People can seek legal advice from the lawyers and through video conferencing at the General Service Law Center on the remote legal website, the technology operating system. ஸோ அந்த தொழில்நுட்ப வசதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, தொலைதூர சட்ட முன்னெடுப்பு, டெலிலா இனிஷியேட்டிவ். அண்ட் 151வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கூற்று 1, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் சுதேச அரசியல் உறுப்பினர்கள் 92 பேர் இருந்தனர். தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 92 மெம்பர்ஸ் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2, மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா, the oldest member, was elected as the president of Constituent Assembly. Statement 3, இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. The Constitution was finally adopted on November 26, 1949. அடுத்து கூற்று 4, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. When the president makes a proclamation of emergency under Article 352, the freedoms guaranteed under the Article 19 are automatically suspended. Then statement 5, அமைச்சரவை திட்டக்குழு 1946ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. கேபினட் மிஷன் பிளான் வாஸ் செட் அப் 1946. அப்போ இவற்றில் எது சரியானது தவறானது? சி. அப்போ என்ன அப்படின்னா 1 மற்றும் 2 தவறு, 3, 4, 5 சரி. அப்போ எது தவறு அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையில் சுதேச அரசுகள் பிரின்சிபல் மெம்பர்ஸ் வந்து 92 பேர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது 92 கிடையாது, 93. அப்போ அது தவறு. மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? அடுத்து 152, இந்திய அரசியலமைப்பு முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? How many fundamental rights were provided by the Constitution originally? அப்போ ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு. சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 44 சட்ட திருத்தம் 1978 நீக்கப்பட்டு அப்போ 6ஆக குறைந்தது. ஆரம்பத்தில் 7ஆக இருந்தது. 153, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, லீகல் ரைட், சட்ட உரிமை. 154, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். முதலில் அரசியலமைப்பு 11 அடிப்படை கடமைகளை வழங்கியது. ஒரிஜினலி தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்து சர்க்காரிய கமிஷன் 1973 இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்டது. சர்க்காரிய கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை தி இந்திரா காந்தி 1973. அடுத்து ஷரத் 352வது பிரிவின் கீழ் பிரதமர் அவசர நிலையை அறிவிக்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்ட் பை தி பிரைம் மினிஸ்டர் அண்டர் ஆர்டிகல் 352. இப்போ இதில் வந்து எது வந்து ராங் அப்படின்னா எல்லாமே ராங் தான். ஆரம்பத்தில் 10 அடிப்படை கடமை தான் இருந்துச்சு, இங்கே 11 சொல்லியிருக்காங்க. சர்க்காரிய கமிஷன் இந்திரா காந்தி வந்து ஏற்படுத்தின ஆண்டு 1983, 71 கொடுத்துருக்காங்க. தேசிய நெருக்கடிகளை யார் அறிவிக்கலாம் அப்படின்னா
ஜனாதிபதி பிரசிடென்ட். ஆனால் இங்கே பிரதமர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா ஆல் ஆர் ராங். இதன் அடுத்து 155. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? A foreigner can acquire Indian citizenship through என்ன அப்படின்னா சி நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலம் பெறலாம். அடுத்து 156. Who was the first Gupta ruler to issue silver coins? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், சந்திரகுப்தா 2. இதன் அடுத்து 157. குப்தர்களை பற்றிய தவறான வாக்கியம் எது? சரிங்களா? ஆப்ஷன் பி அனைத்து அதாவது ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா ஹரிசேனா வாஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆபீசர்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா. ஹரிசேனர் என்பவர் சந்திரகுப்தர் முக்கிய அலுவலர் ஆவார். இல்லை, அதுதான் தவறானது. அடுத்து 158. நிக்கோட்டின் எந்த வகையை சார்ந்த போதை மருந்து? நிக்கோட்டின் பிலாங்ஸ் டு டேஷ் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ கிளர் ஊட்டிகள், ஸ்டிமுலன்ஸ், கிளர் ஊட்டிகள். அடுத்து 159. எப்போது குழந்தைகள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது? when National Commission for Protection of Child Rights was set up. அப்போ ஆப்ஷன் ஏ 2007. அடுத்து 160. போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் தேதி என்ன? வாட் இஸ் தி டேட் ஆஃப் இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் illicit trafficking? அப்போ ஆப்ஷன் சி ஜூன் 26. அடுத்து 161. பின்வருவதில் எது பரவாத நோய்களில் ஒன்று அல்ல? அப்போ which among the following is not non-communicable disease? அப்போ ஆப்ஷன் பி tuberculosis. அப்போ காச நோய். 162. குப்த அரசர்களை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ 3124. அப்படின்னா என்ன அப்படின்னா காலவரிசையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கடோத்கஜா, அப்புறம் சமுத்திரகுப்தா, அதுக்கப்புறம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் தான் ஸ்கந்தகுப்தர். அடுத்து 163. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? ஸோ how many years it took the time to draft the Indian Constitution? Option A 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள், 2 years 11 months and 17 days. 164. பொறுத்துக்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர்? 164க்கு டி டெல்லி ஆன்சரு. அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பாட சடாகா அப்படின்னா என்ன அப்படின்னா மேய்ச்சல் நிலம், பாஸ்டோரல் லேண்ட். சரிங்களா? அடுத்து கிலானா என்ன அர்த்தம் அப்படின்னா தரிசு நிலம், வேஸ்ட் லேண்ட். இதற்கு வஸ்தின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா குடியிருப்பு நிலம், ஹேபிட்டபிள் லேண்ட். இதற்கு ஷேத்ரா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பயிரிடும் நிலம், கல்டிவபிள் லேண்ட். இதற்கு அப்ரஹதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜங்கிள், அதாவது வேஸ்ட் லேண்ட், காடுகள், தரிசனம். அப்போ குப்தர் காலத்தில் நிலங்கள் இப்படித்தான் பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்து 165. ஹூ ஃபவுண்டட் தி நாலந்தா யூனிவர்சிட்டி? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் இடித்து சிதைத்தது அப்படின்னா மாமுலுக், அந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த பக்தியார் பில்ஜி அவர் தான். சரிங்களா? 166. இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர், அதாவது புனைப்பெயர்களை பொறுத்த வரைக்கும் பொருந்தாதது என்ன அப்படின்னா மகாராஜா. அப்போ பொருந்தக்கூடியதுன்னா எதுனா விக்ரமாதித்யர், தேவஸ்ரீ, சிம்மச்சந்திரர். அப்போ பொருந்தாதது மகாராஜா. சரிங்களா? சரி, மகாராஜா யாருன்னா கடோத்கஜா, அவரெல்லாம் அழைக்கப்பட்டார். 167. பிரயாக மெய்கீர்த்தியை ஏற்றியவர் யார்? பிரயாக் பிரசஸ்தி வாஸ் கம்போஸ்ட் பை யார் அப்படின்னா பிரயாக மெய்கீர்த்தியை ஏற்றியவர் ஹரிசேனர். 168. கூற்று காரணம், அசசன் ரீசன். கூற்று: வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் குடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டுக் கொண்டார். அசசன்: Chandragupta I crowned himself as a monarch of a large kingdom
after eliminating various small states in northern India. காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவி மணமுடித்தார். சந்திரகுப்தா I married Kumaradevi of Lichavi family. Option A. Both A and R are true. அப்போ கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கம். அடுத்து 169 கூற்று காரணம். கூற்று 1. தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. கூற்று 2. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினர். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1. Chandragupta II did not have a cordial relationship with the rulers of South India. Statement 2. The divine theory of kingship was practiced by Gupta rulers. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 is wrong. அப்போ 1 தவறு, ஆனால் 2 சரி. அப்போ சுமூகமான உறவை கொண்டிருந்தார், அப்போ கொண்டிருக்கவில்லை சொல்றாங்க, அது தவறு. ஆனால் குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினர், அது கரெக்ட். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 170. எந்த படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது? Which invasion led to the downfall of Gupta empire? என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஹூனர்கள் அப்படி சொல்லுவாங்க, ஹன்ஸ். ஆப்ஷன் பி, அதான் கரெக்ட். அடுத்து 171. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? The Archaeological Survey of India was started in the year of ஆப்ஷன் சி 1861. 1861. 172. கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அப்போ ஹரப்பான் சிவிலைசேஷன் இஸ் செட் டு பி an urban civilization. ரீசன், திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு காரணமாகும். It has well planned cities with advanced drainage system. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்து 173. 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதைவடைய காரணம். அப்போ how was the Harappan archaeological site damaged in 1857? அப்போ ஆப்ஷன் டி, அதான் கரெக்ட். என்ன அப்படின்னா ரயில்வே பாதை அமைக்கிறப்ப தான் அந்த கற்களை வந்து தோண்டி எடுத்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. used as a track ballast for building railway line. ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 174. சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஹரப்பா பண்பாட்டில் நாட்டிய பெண் உருவ பொம்மையானது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது? Identify the metal which was used to make the dancing girl figurine of Harappan culture in the Indus Valley civilization from the list given below. Option A. எந்த உலோகத்தால நடன மாது அல்லது நடன மங்கையோடைய சிலை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா வெண்கலம், பிரான்ஸ். அடுத்து 175. பின் வருவற்றுள் எது ஹரப்பா நகர மக்களின் பிழைப்பிற்கு மிக முக்கியமான தோற்றுவாயாக விளங்கியது? Which among the following was the most important source of subsistence for the Harappans? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர், விவசாயம். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 175 பொதுஅறிவு ஜிஎஸ் வினாக்களுக்கான விடைகள். மிச்சம் இருக்கக்கூடிய கணிதம் மற்ற பகுதிகளுக்கான விடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ இது போன்றுதான் நம்முடைய நிறுவனத்துடைய தேர்வுகள், அதற்கான விளக்கங்கள் இவ்வளவு தரமாக இருக்கும். அப்போ நீங்களும் இதை பயன்படுத்தி வந்து நிறுவனத்தை சேர்ந்து அல்லது தேர்வு வகுப்பிலோ அல்லது சேர்ந்து நீங்களும் பயனடைய இந்த நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.